தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலும் தேவன் நம்மை கூட்டி சேர்த்திருக்கிறார். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட ரோமருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரத்தினுடைய 14ஆம் வசனம் முதற்கொண்டு 17ஆம் வசனம் வரைக்கும், 14ஆம் வசனம் முதற்கொண்டு 17ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். அவரை விசுவாசியாதவர்கள் எப்படி அவரை தொழுது கொள்வார்கள்? அவரை குறித்து கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள்? பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள்? அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள்? சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவிக்கிறவர்களுடைய பாதங்கள் எவ்வளவு அழகானவைகள் என்று எழுதியிருக்கிறதே. ஆனாலும் சுவிசேஷத்துக்கு எல்லாரும் கீழ்ப்படியவில்லை. அதை குறித்து ஏசாயா, கர்த்தாவே, எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார் என்று சொல்லுகிறான். ஆதலால் விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த அதிகாரத்தில் நேற்றைய தினத்தில் நாம் பார்த்தோம், இஸ்ரவேல் ஜனங்கள் மேசியாவை புறக்கணித்ததற்கு காரணத்தை நாம் பார்த்தோம். மேசியாவை அவர்கள், இயேசுவை அவர்கள் புறக்கணித்து விட்டார்கள். அப்படி புறக்கணித்த போது தேவன் அவர்கள் அப்படியே விட்டு விட்டாரா என்றால் இல்லை. இஸ்ரவேல் ஜனங்கள் மேலே ஆண்டவர் அன்பு வைத்தார். இந்த உலகத்தில் இருக்கிறதான சகல ஜனங்களை காட்டிலும் இஸ்ரவேல் ஜனங்களை தமக்கென்று அவர் தெரிந்து கொண்டார். அதனாலே தேவனை இஸ்ரவேல் ஜனங்கள் புறக்கணித்தார்கள், மேசியாவை புறக்கணித்தார்கள். தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அந்த சொந்தமான ஜனங்கள் அவரை புறக்கணித்தார்கள். அப்படி புறக்கணித்தவர்களை ஆண்டவர் அப்படியே விட்டு விடவில்லை. அவர் என்ன செய்தார் என்றால், திரும்பவுமாக அதற்கு பரிகாரம், எப்படியாவது இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவரை தொழுது கொள்ள வேண்டும், ஆண்டவரை அறிந்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் செயல்படுகிற காரியத்தை தான் இந்த பகுதியிலே நாம் பார்க்கிறோம். இப்படி இந்த காரியத்தை பரிசுத்த பவுல் அவர் குறிப்பிடும் போது, அதாவது இன்னொரு வார்த்தையில சொல்லணும்னு சொன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை புறக்கணித்தார்கள், அதற்கு பரிகாரம். அப்படி புறக்கணித்தாலும் அதோட ஆண்டவர் விட்டுவிடவில்லை, அவர்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கிறார், திரும்பவுமாக ஒரு காரியத்தை செய்கிறார். இந்த பகுதியிலே 2 காரியம் சொல்லப்படுகிறது. ஒன்று, இஸ்ரவேல் ஜனங்கள் செய்ய வேண்டிய காரியம். இஸ்ரவேல் ஜனங்கள் செய்ய வேண்டிய காரியம், நீங்க புறக்கணிச்சிட்டீங்கப்பா, பரவாயில்ல, இப்போ கூட உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு, நீங்க செய்ய வேண்டியது என்ன? ஒண்ணு. இரண்டாவது, பவுலாகிய நான் செய்ய வேண்டிய காரியம். இஸ்ரவேல் ஜனங்கள் புறக்கணித்து விட்டார்கள், இதை பார்த்துட்டு நான் அமைதியா இருக்கக்கூடாது, நான் என்ன செய்யணும்? இன்னொரு வார்த்தையில சொல்லணும்னு சொன்னா, நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் என்ன செய்ய வேண்டும்? அங்கே சொல்லப்படுகிறது, ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். யூதன் கிரேக்கன் 12ஆம் வசனம், 12ஆம் வசனம். யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் வித்தியாசமே இல்லை, வித்தியாசமே இல்லை, வித்தியாசமே இல்லை. நீங்க யூதரா இருக்கலாம், கிரேக்கரா இருக்கலாம், 2 பேருக்கும் வித்தியாசமே இல்லப்பா. 2 பேருமே இந்த காரியத்தை என்ன பண்ணி ஆகணும்? நீங்க செய்ய வேண்டியது ஒன்று, நான் செய்ய வேண்டியது ஒன்று. இன்னொரு வார்த்தையில சொல்லணும்னு சொன்னா, நீங்க ஒரு காரியத்தை செய்யணும், ரட்சிக்கப்பட்டதான நாம் எல்லாரும் ஒரு காரியத்தை செய்ய வேண்டியது அவசியம். என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு பார்த்தா, ரட்சிக்கப்படணும்னா ஒரு காரியம் கண்டிப்பா செய்யணும், அப்பதான் ரட்சிப்பு உண்டாகும். வாசிக்கலாம் 13ஆம் வசனம். ஆதலால் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற எவனும் ரட்சிக்கப்படுவான். ரட்சிப்பு உண்டாக வேண்டும் என்றால் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள வேண்டும். கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டால் மாத்திரமே ரட்சிப்பு உண்டாகும். அல்லேலூயா, அல்லேலூயா. இல்லைன்னா ரட்சிப்பு வராது, ரட்சிப்பு உண்டாகாது. ஆனா இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை புறக்கணித்து விட்டார்கள்.
நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் பண்ணாத ஆராதனையா, நாங்கள் ஆண்டவரை தொழுது கொள்ளாததா புதுசாக வந்து நீ சொல்ற அப்படின்னு சொல்லி இயேசுவை அவர்கள் புறக்கணித்து விட்டார்கள். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நீ தேவனை கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற எவனும் ரட்சிக்கப்படுவான், இல்லைன்னா ரட்சிப்பு உனக்கு கிடையாது. அப்போ எப்படி தொழுது கொள்ள முடியும்? ஒரு மனிதன் எப்பொழுது தொழுது கொள்ள முடியும் என்று நாம் பார்ப்போமே. ஆனால் விசுவாசித்தா மட்டும்தான் ஆண்டவரை தொழுது கொள்ள முடியும். வாசிக்கலாம். எதை நாம் விசுவாசிப்பது? விசுவாசித்தால் மட்டும்தான் தொழுது கொள்ள முடியும் அப்படின்னு பார்த்தா எதை நம்ம விசுவாசிக்கணும்? வாசிக்கலாம். 9ஆம் வசனம். என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று. தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார். அங்க சொல்லப்படுகிறது 2 காரியம். மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்றால் இயேசுவினுடைய மரணம் அங்கே சொல்லப்படுகிறது. அந்த மரித்த பிற்பாடு அவர் எழுந்தருள வேண்டும். மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். அல்லேலூயா. ஆண்டவரை தொழுது கொள்ளால் ரட்சிப்பு உண்டாகும். நீ தொழுது கொள்ளணும் அப்படின்னு சொன்னா ஆண்டவர் என்ன பண்ணணும்? விசுவாசிக்கணும். எதப்பா நான் விசுவாசிக்கிறது அப்படின்னு சொன்னா இங்கே சொல்லப்படுகிறது 2 காரியங்கள். 2 காரியத்தை பரிசுத்த பவுல் தேவ ஆவி ஆனவர் மூலமாக ஏவப்பட்டு இந்த 2 காரியத்தை வலியுறுத்துகிறார். ஆனால் நம்ம கவனிக்க வேண்டியது என்னவென்றால், விசுவாசிக்க வேண்டியது, ரட்சிப்புக்காக விசுவாசிக்க வேண்டியது என்னவென்றால் 5 காரியங்கள் உண்டு. 5 காரியங்கள். முதலாவதாக எது என்ன என்றால், இயேசு இந்த உலகத்திலே மானிடனாக அவதரித்தார். தேவாதி தேவன். அவர் பரலோகத்திலே தேவனுக்கு சமமாய் இருந்தார் அப்படின்னு தமிழ் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் சரியா அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், பரலோகத்திலே அவர் தேவனாய் இருந்தார். அந்த தேவனாய் இருந்தவர் என்ன செய்தார் என்றால், மாம்சமாக நம்மை போல ஒரு பாடுள்ள மனிதனாக இந்த உலகத்திலே அவதரித்தார். இன்கார்னேஷன். மானிடனாக அவர் அவதரித்தார். அதை விசுவாசிக்கணும். இங்க கவனிக்க வேண்டியது என்னென்றால், இஸ்ரவேல் ஜனங்கள் இன்றளவும் கூட மேசியாவே வாரும் என்று அவர்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். இயேசு இந்த உலகத்தில் வந்தார். அதை இன்றளவும் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ரட்சிப்பு உண்டாகணும் அப்படின்னு சொன்னா ஒண்ணு, இயேசு இந்த உலகத்துல மனிதனாக பிறந்தார் என்பதை விசுவாசிக்க வேண்டும். ஆமென். இரண்டாவது, அவருடைய பாடுகளை விசுவாசிக்க வேண்டும். அவர் மரித்தார். எல்லாரும் மரிப்பது போல இயேசு ஆண்டவர் மரிக்கவில்லை. மற்றவருடைய மரணத்திற்கும் இயேசுவினுடைய மரணத்துக்கும் மிகப்பெரிய ஒரு வித்தியாசம் உண்டு. என்னவென்றால், இயேசுவானவர் பாடுபட்டு மரித்தார். அதுதான் இன்னொரு வார்த்தையில சொல்லணும்னு சொன்னா, அவர் கடைசி சொட்டு ரத்தம் வரைக்குமாக சிந்தி மரித்தார். கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும். ஏனென்றால் அவருடைய ரத்தத்தினாலதான் பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. ஹல்லேலூயா. மற்றவருடைய மரணம் என்பது வேறு. ரத்தம் சிந்தாமல் மரித்தார்கள். இயேசுவை கூட ரத்தம் சிந்தாமல் மரிக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் முயற்சித்தார்கள். லூக்கா 4ஆம் அதிகாரத்தில் அதை நாம் பார்க்கலாம். எடுத்து வாசிக்க வேண்டாம். மலையின் மேலே கொண்டு போய் அவர்கள் அப்படி என்ன பண்றாங்க? தள்ளி விடுவதற்கு முயற்சி செய்ய. அப்படி அவர் மரித்திருந்தார் என்றால் ரத்தம் சிந்திருக்க முடியாது. ஒன்று, இயேசு இந்த உலகத்திலே மனிதனாக பிறந்தார் என்பதை விசுவாசிக்க வேண்டும். இரண்டாவது, அவர் பாடுபட்டார், ரத்தம் சிந்தி மரித்தார், ரத்தம் சிந்தினார், அதை விசுவாசிக்க வேண்டும். அந்த ரத்தத்தினால தான் எனக்கு பாவ மன்னிப்பாகிய மீட்பு உண்டாயிருக்கிறது என்பதை விசுவாசிக்க வேண்டும். மீட்பு என்றால் விலைக்கிரயம். மீட்பு என்றால் விலைக்கிரயம். நான் ரட்சிக்கப்படும்படிக்கு இயேசுவானவர்
ரத்தத்தை விலைக்கிரயமாக கொடுத்தார். கடைசி சொட்டு ரத்தம் வரைக்குமாக சிந்தினார். இதை விசுவாசிக்க வேண்டும். மூன்றாவதாக அவருடைய மரணத்தை விசுவாசிக்க வேண்டும். அவர் மரித்தார். இயேசுவினுடைய மரணத்தை குறித்து அநேக தியரி உண்டு, அநேக தியரி. அதுல ஒரு தியரி என்ன அப்படின்னு சொன்னா சூம் தியரி அப்படின்னு சொல்லுவாங்க. தியாலஜி படிக்கிறவங்களுக்கு தெரியும் இது. அதில் பார்த்தீங்கன்னு சொன்னா இயேசு என்ன பண்றாருன்னா மயக்க நிலைமையில ஆயிட்டாரு. அந்த மயக்கமா இருந்தவர் என்ன போய் என்ன பண்ணாங்க, வச்சுட்டாங்க. அவர் என்ன பண்றாரு, உயிரோட திரும்பவும் மயக்கெல்லாம் தெளிஞ்சு வெளியில வந்துட்டாரு அப்படின்னு சொல்லி அது ஒரு தியரி. அந்த மாதிரி அவர் மயக்க நிலைமையிலலாம் இல்லை, அவர் மரித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதை விசுவாசிக்க வேண்டும். ஒன்று, இயேசு மனிதனாக அவதரித்தார் என்பதை விசுவாசிக்க வேண்டும். இரண்டாவது, அவருடைய பாடுபட்டு ரத்தம் சிந்தினார் என்பதை விசுவாசிக்க வேண்டும். மரித்தார் என்பதை விசுவாசிக்க வேண்டும். நான்காவதாக, அவர் உயிரோடு எழுந்தார் என்பதை விசுவாசிக்க வேண்டும். அல்லேலூயா. மரித்த கிறிஸ்து அப்படியே மரித்து மண்ணோடு மண்ணாக போகல. மரித்த கிறிஸ்து உயிரோடு எழுந்தார். ஹல்லேலூயா. அதை விசுவாசிக்க வேண்டும். கடைசியாக, திரும்பவுமாக இயேசு இந்த உலகத்துக்கு வருவார். அதை விசுவாசிக்க வேண்டும். அவர் மரித்தாரு, உயிரோட எழுந்தாரு, எழுந்தார் அப்படியே பரலோகத்துக்கு போயிட்டாரு, அதோட கதை முடிஞ்சிச்சு இல்ல. அதுக்கப்புறமா ஒரு கதை இருக்கு. என்னன்னு சொன்னா இயேசுவானவர் வருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் மத்தியாகாயத்துல ஒரு முறை வருவார். அது மட்டுமல்ல, இந்த உலகத்திலே இரண்டாவது பகிரங்கமாக இயேசு ஆண்டவர் வருவார். அதுதான் பகிரங்க வருகை அப்படின்னு நம்ம சொல்றோம். இயேசுவானவர் வருவார் என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டியது அவசியம். இந்த 5 காரியங்களையும் விசுவாசிக்கணும். அப்பதான் என்ன வரும், நீ தொழுது கொள்ள முடியும் ஆண்டவர். இந்த தொழுது கொண்டாதான் ரட்சிப்பு. அந்த தொழுது கொள்ளுதல் சேர்ந்ததுதான் வாயினாலே அறிக்கையிடுவது. அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, வாசிக்கலாம். 9ஆம் வசனத்தை வாசிக்கலாம். என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். இந்த வாயினாலே அறிக்கை பண்ணப்படுவது என்பது தொழுது கொள்ளுதல். விசுவாசிக்க வேண்டும். அந்த விசுவாசித்து ஆண்டவரை நீ தொழுது கொண்டால் மாத்திரம், நான் விசுவாசிக்கிறேன் அது மட்டும் தான் ரட்சிப்பு இல்ல. அத வாயில என்ன பண்ணணும், அறிக்கையிட வேண்டும். என்னால பேச முடியாதுன்னா கூட பரவாயில்ல, இருதயத்திலிருந்து அந்த வார்த்தைகள் வெளியில வர வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி நம்ம தொழுது கொள்ளும் போதுதான் ரட்சிப்பு உண்டாகும். அந்த தொழுது கொள்ளுதல் உண்டாக வேண்டும் என்றால் நாம் விசுவாசிக்க வேண்டும். இப்போ ஒரு கேள்வி என்னன்னா, இந்த விசுவாசம் எப்படிங்க வரும்? இந்த விசுவாசம் எப்படி வரும்னு சொன்னா 17ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஆதலால் விசுவாசம் கேள்வியினாலே வரும். விசுவாசம் கேள்வியினாலே வரும். விசுவாசம் கேள்வியினாலே வரும். எதை கேட்கறதுனால வரும்? கேள்வினா வாயில கேட்கறது இல்ல, கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். கேள்வி என்பது வாயில நம்ம கேட்கிறோமே கேள்வி, அந்த கேள்வி இல்ல. இப்ப நம்ம ஆராதனையில பல கேள்விகளை பார்த்தோம். அந்த 77ஆம் சங்கீதத்தில் ஆராதனை நடத்தும் போது அது அழகா சொன்னாங்க. அந்த கேள்வியா இருக்கு, அது வாயில கேட்கறதுனால இல்லை. அப்படி கேட்கும் போது அவர் சொல்றாரு, இது என்னுடைய பலவீனம் அப்படின்னு. வாயில கேட்கறதுனால பலவீனம் தான் உண்டாகும். எதுல கேட்கணும்? காதுல கேட்கணும். இங்க சொல்லப்படுகிறது, வேத வசனத்தை காதுனால என்ன பண்ணணும்? கேட்க 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 எனக்கு என்ன உண்டாகும்? விசுவாசம் உண்டாகும். அல்லேலூயா. அந்த விசுவாசம் உண்டாகும் போது நான் ஆண்டவரை தொழுது கொள்ளுவேன், அல்லது ஆண்டவரை நான் அறிக்கையிடுவேன். அப்படி அதை தொழுது கொள்ளும் போது நான் ரட்சிக்கப்படுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. விசுவாசிக்க வேண்டும். இந்த கேள்வி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா வேத வசனத்தினாலே வரும். இவர்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணாங்க, நாளைய தினத்துல மீதி இருக்கிற காரியத்தை நம்ம பார்க்கலாம். அங்க வேத வசனத்தை இவங்க கேட்கல, விசுவாசிக்கல. வேத வசனம் மாத்திரமல்ல,
இங்கே சொல்லப்படுகிறது, ஜெனரல் ரெவலேஷனும் இங்கே சொல்லப்படுகிறது. வாசிக்கலாமே, 18ஆம் வசனத்தை வாசிக்கலாம். இப்படி இருக்க அவர்கள் கேள்விப்படவில்லையா என்று கேட்கிறேன். கேள்விப்பட்டாங்க. எப்படி கேள்விப்பட்டாங்க? அவைகளின் சத்தம் பூமி எங்கும், அவைகளின் வசனங்கள் பூச்சகத்து கடைசி வரைக்கும் செல்கிறதே. இது நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கிறோம். அவர்கள் வேத வசனத்தை நீ கேட்கலப்பா, ஆனாலும் உனக்குள்ள விசுவாசம் வரும். எப்படின்னு சொன்னா, வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறது. நீ வேத வசனம், எனக்கு நியாயப்பிரமாணம் இல்லை, என் கையில பைபிள் இல்லை, சர்ச்சு இல்லை, சினகாக் தேவனுடைய ஜப ஆலயம் இல்லை, அப்படிப்பட்ட காலத்துல நீ இருந்தாலும், இப்ப நம்ம அப்படி இல்லை, அப்படிப்பட்ட காலத்துல இருந்தாலும் ஆண்டவருடைய வார்த்தை உனக்குள்ள பேசும். எப்படின்னா, வானம் பேசும் உங்ககிட்ட. வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. இந்த வெளிப்படுத்துகிறதான இந்த காரியத்தினால உனக்கு என்ன வர வேண்டும் என்றால், விசுவாசம் வர வேண்டும். அந்த விசுவாசத்தினால நீ என்ன பண்ணணும்? ஆண்டவரை தொழுது கொள்ள வேண்டும், அல்லது ஆண்டவரை அறிக்கையிட வேண்டும். அப்படி செய்யும் போது ரட்சிப்பு வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரிப்பா, இதெல்லாம் யாரு? இஸ்ரவேலர் செய்ய வேண்டியது. வசனத்தை கேட்கணும், விசுவாசம் உண்டாகும். அப்ப விசுவாசம் உண்டாகும் போது ஆண்டவரை தொழுது கொள்ள வேண்டும், அதாவது அறிக்கையிடுவோம். அப்படி செய்யும் போது ரட்சிப்பு வரும். இப்போ இது இஸ்ரவேலர் பகுதி. இங்கே சொல்லப்படுகிறதான காரியம், பவுல் சொல்லுகிறார், என்னுடைய பங்கு என்ன? அல்லது இன்னொரு வார்த்தையில சொல்லணும்னு சொன்னா, நம்முடைய பங்கு என்ன? இஸ்ரவேலர் மாத்திரமல்ல, அங்கு கிரேக்கர்களை குறித்து சொல்லப்படுகிறது. யூதர் என்றும் கிரேக்கர் என்றும் இல்லை 12ஆம் வசனத்துல. அப்ப மற்றவர்கள் புற இனத்தாரும் ரட்சிக்கப்பட வேண்டுமே, அதற்கு என்னுடைய பங்கு. இஸ்ரவேலர் செய்ய வேண்டியத காரியத்தை சொல்லிவிட்டு நான் என்ன செய்யணும் அப்படின்னா, வாசிக்கலாம் 15ஆம் வசனம். அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள்? சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவிக்கிறவர்களுடைய பாதங்கள் எவ்வளவு அழகானவைகள் பாருங்க. என்னுடைய பங்கு என்னவென்றால், நான் என்ன பண்ணணும்? சுவிசேஷத்தை சொல்லணும். இன்றைக்கும் ஆண்டவரை புறக்கணிக்கிறவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். இஸ்ரவேலர் மாத்திரமல்ல, யூத புற இனத்தார், அங்க கிரேக்கர் என்று சொல்லப்படுகிறதான காரியம் புற இனத்தார், அவர்கள் இன்றைக்கும் இயேசுவை புறக்கணிக்கிறவர்கள். அவங்க தான் புறக்கணிச்சிட்டாங்க, வசனத்தை அவங்க கேட்கல அப்படின்னு நம்ம விட்டு விடக்கூடாது. நம்ம என்ன செய்யணும்னு சொன்னா, அனுப்பப்படாவிட்டால் எப்படி அவர்கள் பிரசங்கிப்பார்கள்? எப்படி அவங்க கேள்விப்படுவாங்க? கேட்டாதானுங்க விசுவாசம் வரும். நம்ம போய் சொன்னாதானுங்க அவங்க கேள்வி. ஸோ நாம் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டியது மிக மிக அவசியம். அங்க சொல்லப்படுகிறதான காரியம் என்னவென்றால், எழுதி இருக்கிறதே என்று சொல்லப்படுகிறது. இருக்குங்களா? 15ஆம் வசனத்துல, 15ஆம் வசனத்துல கடைசி பகுதி ஏசாயாவில் சொல்லப்படுகிறது. ஏசாயாவில் சொல்லப்படுகிறது மாத்திரமல்ல, நாகும் தீர்க்கதரிசியும் சொல்லப்படுது. அந்த வசனம் தான் இங்கே எழுதப்படுது. நாகும் தீர்க்கதரிசியும் இதே வார்த்தையை சொல்ற. வாசிக்கலாம். நாகும் தீர்க்கதரிசன புத்தகம் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். இதோ சமாதானத்தை கூறுகிற சுவிசேஷனுடைய கால்கள் மலைகளின் மேல் வருகிறது. யூதாவே, உன் பண்டிகைகளை ஆசரி. போதும். இந்த வசனம் ஏசாயாவில் மாத்திரமல்ல, ஏசாயா 52ல இருக்கு. அது எல்லாம் நமக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும். அது மட்டுமல்ல, அங்க கால்கள் அழகா இருக்கிறது என்று ஏசாயாவில் நம்ம வாசிக்கிறோம். இங்க பாத்தீங்கன்னா இதே வசனத்தை தான் நாகும் தீர்க்கதரிசி சொல்லுகிறார். நாகும் தீர்க்கதரிசி யாருக்கு சொல்லுகிறார் என்றால், அசிரியாவுக்கு சொல்லுகிறார். அசிரியா தேசம். அசிரியாவினுடைய தலைநகரம் எதுவென்றால் நினிவே. உலகத்திலே தோன்றினதான முதல் சாம்ராஜ்யம் எது என்றால் அசிரியா. இந்த அசிரியா தான் இஸ்ரவேலருக்கு மிகப்பெரிய எதிரி. அந்த எதிரியினுடைய, அந்த அசிரியாவுடைய தலைநகரம் நினிவே. அப்படி எதிரியா இருந்ததான அவர்களுக்கு ஆண்டவர் யாரை அனுப்புனார்? யோனாவை அனுப்புனார். எதுக்கு அனுப்புனாரு? பிரசங்கிப்பதற்கு, சொல்லுவதற்கு.
அப்படி சொல்லும் போது அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த நற்செய்தி அவங்க சொல்ல வராங்களே அந்த நற்செய்தி என்ன பண்ணணும். ஸோ எதிரிகள் கூட, இஸ்ரவேலுடைய மிகப்பெரிய எதிரிகள் கூட என்ன பண்ணணும், கேட்கணும், ரட்சிக்கப்படணும். ஆண்டவர் அவ்வளவு மன உருக்கமா இருக்கிறார். எனவே அவன் எதிரிங்க, அவனுக்கு நான் சுவிசேஷம் சொல்ல மாட்டேன்னு என்ன பண்ணக்கூடாது, சொல்லக்கூடாது. நான் என்னுடைய பங்கு என்னவென்றால் நான் சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. நேரம் கடந்து போச்சு. 2 காரியம். ஒன்று, இஸ்ரவேலர் தள்ளி விட்டுட்டாங்க. அவங்க தள்ளி விட்டுட்டாங்க, நம்ம அப்படியே விட வேண்டாம். ஆண்டவர் மன உருக்கம் உள்ள தேவனாய் இருக்கிறார். அவர் மன இரக்கம் உள்ள தேவனாய் இருக்கிறார். அங்க யோனா தீர்க்கதரிசன புத்தகத்துல அவர் சொல்றதான காரியம், நான் பரிதபிப்பாமல் இருப்பேனோ. இந்த நினிவேல இருக்கிற ஜனங்களை அவங்க தள்ளி விட்டுட்டாங்கப்பா ரட்சிப்ப, ஆனாலும் அவர்களுக்காக நான் என்ன பண்றேன், பரிதபிக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு தேவன் இருக்கிறார். அதனால நம்ம செய்ய வேண்டியது என்னன்னா, அவங்க தள்ளிட்டாங்க, யூதர்கள் தள்ளி விட்டார்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் தள்ளி விட்டார்கள், இவங்க எதிரிகள், இவங்களுக்கு சுவிசேஷம் வேணாம் அப்படி நம்ம சொல்ல வேணாம். அவங்க செய்ய வேண்டிய காரியங்கள் உண்டு. அவங்க விசுவாசிக்கணும், ஆண்டவரை தொழுது கொள்ளணும், ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளணும். அவங்க விசுவாசிக்கணும்னா நீங்களும் நானும் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். அல்லேலூயா. இது நம்மேல் விழுந்ததான கடமை. இது ஒரு அருமையான ஒரு வேத பகுதி. நாளை தினத்துல அதை தொடர்ச்சியா நம்ம கவனிக்கலாம். கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நம்ம பார்க்கலாம்.